ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து விஆர் ட்ராமாவில் வந்து எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பசங்க எல்லாரும் கேம்புக்கு ரெடியாகி போய்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோஸ் தான் காட்டுறாங்க. என்னடா நேற்று ராத்திரி வீடியோ கால் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன தூங்கிட்ட அப்படின்னு பூம் கேட்க, அட படுபாவி பயிரே, நீ அவ்வளோ பேக் பண்ணிக்கிறீங்கன்னா எப்படி என்னால் முடிச்சதுன்னு சொல்ல முடியும்? அதான் நான் தூங்கிட்டேன். என்ன தூங்குனது வந்து சாரி கேட்கணுமா என்ன அப்படின்னு பீம் வந்து பூமை போட்டு கலாச்சி இருக்கான். இப்படி இவங்க ரெண்டும் நல்லா ஃபன்னாக பேசியிருக்காங்க. ஊடால பார்த்தா அதை போயிருக்காம்ல, அவன் வந்துட்டான். வந்தவன் யாரையும் கண்டுக்கல. ஸ்ட்ரெயிட்டாக பீமோட ஃபேஸ் மட்டும்தான் இவன் கண்ணுக்கே தெரியுது. எப்பா நான் தனியாக போகிறேன்ப்பா, யாருமே என் ஃப்ரெண்ட்ஸுன்னு வரவே இல்லை, நான் உன் கூடயே தான் இருக்கணும், என்னை பார்த்துக்கோப்பா அப்படின்னு இந்த பையன் வந்து பீம் கிட்ட வந்து குழஞ்சி பேசியிருக்கான். இதெல்லாம் பார்க்க பூம் இருக்காம்ல, பூமுக்கு அப்படியே அடிவயிறு எரியுது. சரி பஸ்ல போய் பீம் பக்கத்தில் உட்காந்துக்கலான்னு பூம் நினைக்கிறான். அதை பாருங்க, இந்த பையன் வந்து முந்தி அடிச்சுட்டு போய் பீம் பக்கத்துல போய் உட்காந்துட்டான். இருடா உன்னை கவனிச்சுக்கிறேன்னு பூம் வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, அந்த தோய் பையன் அவன் பஸ்ஸுக்குள்ளேற, டே நம்ம பிளான்டா பிளான் இருக்கு, அதை மறந்துடாத அப்படின்னு சொல்ல, என்ன பிளானு அப்படின்னு தோய் கேட்க, அட அருளூசு பையில செயின் பக்கத்துல உட்காரு, கியூ எப்படியாச்சும் கடுப்பேத்தி இந்த கேம்ப் முடியறக்குள்ளேயும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல வைக்கணும் அப்படின்னு இந்த பண்ணது இப்படி ஒரு பிளானோட வர. அதுக்கப்புறம் என்ன, இதை கேட்டு தோய் வந்து சும்மா இருப்பானா, ஸ்ட்ரைட்டா வந்து செயின் பக்கத்துலயே உட்காந்துட்டான். பசங்க இப்ப எல்லாருமே கேம்புக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே பஸ்ல தான் இடம் கிடைக்கல, ஆனா படுக்கிற இடத்துல நான் கண்டிப்பா பீம் பக்கத்துல தான் படுப்பேன்னு நம்ம பூமி என்ன பண்றானா, பீம் பக்கத்துல போய் சீட்டை போட்டான். கேவும் அதே பக்கத்துல தான் வரான். டே நான் தான் சீட்டை போட்டேன்ல, அங்கிட்டு போடா அப்படின்னு இந்த பூம் போய் வந்து பத்தி விடுறான். இது எல்லாத்தையும் பீம் பார்த்துட்டு, ஏன் இப்பெல்லாம் பண்ணி இருக்க அப்படின்னு பீம் கேட்க, பன் தானே சொன்னா எங்கனாலும் படுத்துக்கலான்னு, ஏன்னா பட்டாவை போட்டு கொடுத்துருக்கு, நான் இங்க இருந்து படுப்பேன் அப்படின்னு இந்த பூம் போய் வந்து இப்படி பேசியிருக்கான். சரி என்னமோ எதுக்கு பிரச்சனைன்னு பீம் வந்து அடுத்து எதுவும் பெருசா பேசலப்பா. அடுத்த ஃபன் ஆக்டிவிட்டின்னு நிறைய போய்கிட்டு இருக்கு. பசங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்றாங்க. இப்பயும் பாருங்க, இந்த பீம்னு ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் நிறைய சுச்சுவேஷன் வருது. இதெல்லாம் பார்க்க பூமுக்கு வந்து ரொம்ப கடுப்பா இருக்கு. சரி இதுதான் இப்படி அடுத்த கிளாஸ் ஆக்டிவிட்டி, அதுலயாச்சும் போய் இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பூம் வந்து வெறித்தனமா தான் இருக்கான். ஒரு குட்டி பையன் வந்து திமிங்களை வரைய கேட்க, பாவம்பா பூமுக்கும் வரைகிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே, அந்த பையனை திமிங்களை வரைய சொன்னா குட்டி மீன் வரைஞ்சி கொடுத்துருக்கான். இதெல்லாம் பாக்குற பீம் என்ன பண்றான்னா, அவனும் வரைஞ்சி கொடுக்க ட்ரை பண்றான். ஏன்னா அவன் வந்து பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட் தானே, வரைஞ்சி கொடுக்க ட்ரை பண்றான். இருந்தாலும் அவனுக்கு வரல. அவன் பெரிய இதெல்லாம் வரைஞ்சிட்டு அவனுக்கு குட்டி இது வரலையே என்னமோ திணறான். அந்த பையன் இருக்காம்ல, அவன் தான் வந்து நல்லா வரைஞ்சி கொடுக்குறான். பரவாயில்லையப்பா நல்லா வரையிறியே அடி. இந்த பீமு கேனு ரெண்டு பேரும் மாத்தி பேச ஆரம்பிக்க, இதை பாக்குற பூமுக்கு வந்து கடுப்பா இருக்கு. இவங்களை பேச விடாம பொண்ணுமே என்ன பண்ண அப்படின்னு யோசித்த இந்த பூம் பையன் வந்து என்ன பண்றான்னா, பக்கத்துல ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை விட்டு, எப்பா அந்த பீம் பையன் இருக்கான்ல, அவனுக்கு கூப்பிடு நான் சொல்ற செய்யி அப்படின்னு இந்த பூம் பையன் வந்து சின்ன பையனை சொல்ல, அந்த பையனும் பீமை கூப்பிட்டு, அங்கிள் சிங்கம் வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு அந்த பையன் சொல்ல, எப்பா எத்தனையோ அனிமல் இருக்கு, எதுக்கு சிங்கத்தை கேட்ட அப்படின்னு பீம் கேட்க, அதுவா அது நான் கேட்கல, இந்த அண்ணன் தான் உங்களை கூப்பிட்டு இதை கேட்க சொன்னாங்க, அப்படி கேட்டா சாக்லேட் தருவாங்களாம் அப்படின்னு இந்த சின்ன பையன் வந்து போட்டு விட்டான். சிறுவண்டு பேரை போட்டு விட்டானே அப்படின்னு இந்த பூம் பையன் வந்து திருன்னு முடிக்க, பீம் இதெல்லாம் கேட்டு சிரிக்கிறான். அப்படியே வெளியே வந்து பசங்க வந்து சில பேர் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே கியூ தோயி செயின் மேட்டுன்னு இருக்காங்க. இந்த செயின் பையன் வந்து அவனுக்கு கொடுத்த டாஸ்க் வந்து சிறப்பா பண்றான். தோய பார்த்தோன்னே, என்னப்பா இது உனக்கு வேர்க்குதான் என்ன, நான் வேணா கர்ச்சீஃப் ஏதாச்சும் செட்டு விட்டுமா, இல்ல தண்ணி ஏதாச்சும் செட்டு விட்டுமா அப்படின்னு செயின் வந்து துடிக்கிறான். நடிக்க சொன்னா பையனை பாருங்களேன் எப்படிலாம் பண்றான்னு. இதெல்லாம் பார்க்க கியூக்கு வந்து கடுப்பாகுது. என்ன அவனுக்கு தான் தண்ணி கொண்டு வரியா, எனக்குலாம் கொண்டு வர மாட்டியா அப்படின்னு கியூ வந்து கத்த, டே ஏன் கத்துற, கொண்டு வர மாட்டேன்னு சொன்னேன், கொண்டு வரேன் அப்படின்னு இந்த செயின் பையன் வந்து தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு தோய்க்கு வந்து வேர்க்குதான் அங்கங்கன்னு தொடச்செடுக்க. இதெல்லாம் பாக்குற கியூக்கு வந்து அப்படியே மனசே வெடிச்சிடும் போலக்கு. இதெல்லாம் பாக்குற பொறுமை அவனுக்கு இல்லை. அவன் இங்க இருந்து போக, பரவாயில்ல நம்ம பிளான் வந்து நல்லாதான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மேட்டு செயின்னு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து சாப்பிட்ற செக்ஷனை காட்டுறாங்க. இந்த டேன் பையன் அழிச்சாட்டியும் தாங்க முடியல. கெச்சப்படுத்தி என் கையில கொடுறான் அப்படின்னு ஃபேங் வந்து கையை நீட்டினா, இந்த டேன் பையன் வந்து ஹார்ட்டின் போட்டு இருக்கான். ஐயோ உன்னை வச்சு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போலயே, டே கெச்சப்ப ஒழுங்கு எடுத்து கொடுறா அப்படின்னு இந்த ஃபேங் பையன் வந்து
டேன் அரட்டி விட்டு அடுத்து இந்த பண்ணுக்கு இன்னொரு பையனுக்கு வந்து தக்காளி நறுக்கிறதுக்கான டாஸ்க் வந்து கொடுத்துருக்கான். ஐயோ அவங்க அதுக்கு மேல அழிச்சாட்டியம் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் வச்சு பெரும்பாடுபட்டு இந்த ஃபேங் பையன் வந்து எப்படியோ சமைச்சு முடிச்சிட்டான். சமைச்சு முடிச்சது குறை சொல்றதுக்குன்னு 7-8 பேர் வருவாங்களே, அதே மாதிரி இந்த கேங்ல வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. அதுலேயும் முக்கியமா கியூ இருக்காம்ல, என்னடா இது நூடுல்ஸ் பண்ணியிருக்க, எனக்கு சோறு தான் நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்னு கியூ சொல்ல, இங்க பாருங்க எனக்கு கொடுத்த டாஸ்க் வந்து நான் சிறப்பா முடிச்சிட்டேன், உனக்கு வேணா நீ சமடா அப்படின்னு இந்த ஃபேங் சொல்ல, இப்படியே பசங்க மாத்தி மாத்தி நல்லா கலாய்ச்சி பேசின்னு நல்லா ஃபன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாக்குற கேக் வந்து புதுசா இருக்கும்ல, ஏன்னா இந்த கேங்ல வந்து இப்பதான் சேர்ந்திருக்கான். இதெல்லாம் பாக்குற செயினுக்கும் புரியுது, எங்க கேங் வந்து எப்பவுமே இப்படிதான்ப்பா, நீ எதுவும் பெருசா கண்டுக்காத. ஆமா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டே ஆகணுமே, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரவே இல்லை, அப்புறம் எதுக்கா நீ இந்த கேம்புக்கு வந்திருக்க அப்படின்னு இந்த பன் வந்து கரெக்டா பாயிண்ட் பிடிச்ச ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு இந்த கேப்பை வந்து திருதுன்னு முடிக்கிறான். அதுக்கு இந்த பன் பையன் வந்து அவனே ஒரு பதிலுன்னு சொல்றான், என்ன எங்க டீம்ல இருக்க இந்த பீம் பையன் வந்து உனக்கு பிடிச்சிருக்கு உண்மைதானே, நீ அவனை சைட் அடிக்க தானே வந்திருக்க அப்படின்னு இந்த பன் பையன் வந்து போற போக்குல இப்படி ஒரு கேள்வி கேட்க, அட அரலோ சுப்பாயில இப்படிலாம் பேசாத, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு பீம் வந்து சொல்லியிருக்கான். அப்படியும் கூட இருக்கலாம் அப்படின்னு போற போக்குல வந்து இந்த கேப்பை வந்து பீமுக்கு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி இப்படி பேச சுத்தி இருக்க எல்லா பசங்களுக்கும் ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு எல்லா பசங்களும் ஷாக்ல பார்த்து இருக்காங்க. அதுலயே பாருங்க முக்கியமா பூமுக்கு தான் ரொம்ப ஷாக்கு. இந்த பூம் பையன் வந்து என்ன பண்றனா கேவை வந்து பீம் பக்கத்துல நெருங்கவே உணவடிக்கான், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கே பையனும் பீம் பக்கத்துல போயே ஆகணும் அப்படின்றதுக்காக எப்போ பார்த்தாலும் பீம் பின்னாடியே சுத்தி இருக்கான். பீம் குளிக்க போனா கேவும் பின்னாடியே போறான், பூமும் பின்னாடியே போறான். ஏன்டா உங்க 2 பேரும் அழைச்சாடி தாங்க முடியலடா, அவ்வளவு பெரிய பாத்ரூம் இருக்குல்ல, என்ன இடமா இல்லாம இருக்கும், 2 பேரும் போய் சேர்ந்து போய் குளிக்கணும், குளிக்கடா போங்கடா அப்படின்னு பீம் பையன் வந்து கத்தி விட்டு அவன் போயிட்டான். இந்த கே பையனுக்கும் புரியுது பூமுக்கும் பீமை பிடிச்சிருக்குன்னு. இங்க பாருடா எனக்கு பீமை பிடிச்சிருக்கு, நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு கே சொல்ல, நான் கேட்கவே இல்லையே எதுக்கு சொல்ற அப்படின்னு பூம் கேட்க, ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான் அப்படின்னு இந்த கே பையன் வந்து எப்படி பேசி விட்டு போறான். பாப்போம் உள்ள பூந்து நம்ம தலை பூம் வந்து ஏதாச்சும் செய்யறாரா இல்லையான்னு. அதுக்கப்புறம் என்ன பசங்க இப்ப எல்லாரும் நல்லா குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ் ஆகி தூங்கவும் ரெடி ஆயிட்டாங்க. பசங்களுக்கு ஏதாச்சும் பேசணும் போல இருக்கு. டேய் டேனு வாடா வாடா வா, உன் கதையை சொல்லு, உன் லவ் ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கதையை சொல்லு கேட்போன்னு பசங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆமாடா ஊரா விட்டு கதை கேட்கணும்னா மட்டும் எல்லாம் இவ்வளோ ஆர்வமா இருப்பீங்களே அப்படின்னு டேன் வந்து என்ன சொன்னாலும் நாங்க இதெல்லாம் கண்டுக்கிட மாட்டோம்ப்பா, கதையை சொல்லு அப்படின்னு எல்லா பசங்களும் கேட்க தயாரா இருக்காங்க. சொல்றேன். ஆக்சுவலா ஃபுட்பால் மேட்ச் வந்து போய்க்கிருந்துச்சு, அது ஒரு ஸ்கூல்ல தான் போச்சு. அந்த நேரம் தான் நானும் ஃபேங்கும் வந்து ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணோம். அந்த ஃபேங் பையன் வந்து என்கிட்ட வந்து பேசும்போது எவ்வளவு திமிரா பேசினா தெரியுமா, டேய் என்னடா இது உங்க ஸ்கூல்ல வந்து சீர பண்றதுக்கான டீம் வந்து வரவே இல்லையா என்ன அப்படின்னு இந்த ஃபேங் வந்து கேட்க, ஏண்டா நீ கேட்கும் போது மரியாதையை கேட்க மாட்டியா, நீ மரியாதை கேட்டா அதுக்கேற்ற மாதிரி நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு இந்த டேன் பையன் வந்து சொல்ல, இங்க பாரு நான் ஒழுங்கா நைஸா கேட்கும் போது சொல்லிடு அப்படின்னு இந்த ஃபேங் வந்து சொல்ல, அப்படி சொல்லாட்டி என்ன பண்ணுவ அப்படின்னு இந்த டேன் வந்து சொல்ல, இவங்க என்னத்துக்கு வந்து வாய் சண்டை ஆயிடுச்சு. வாய் சண்டை கை சண்டை ஆகி இந்த ஃபேங் பையன் வந்து டேன் மேல வந்து கையை நீட்டிட்டான். டேனும் சும்மா இல்ல ஃபேங்க போட்டு அடிச்சிட்டான். என்னது உங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் சண்டேல ஸ்டார்ட் ஆச்சா, அதுவும் நீ அவன் அடிச்சியா அடி. இதெல்லாம் கேட்குற பசங்களுக்கு வந்து செம்ம ஷாக்கு. டேய் உண்மையே அடிச்சியா என்ன அப்படின்னு பசங்க திருப்பி கேட்க, அட படுவாங்களா அடிக்கதான் நான் செஞ்சேன் அப்படின்னு இந்த டேன் பண்ணி ஒத்துக்கிறான். பிறகு எப்படா இதை வந்து காதலா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பசங்க கேட்க, அதுக்கும் ஒரு கதை இருக்குடா அப்படின்னு இந்த டேன் பையன் வந்து இன்னொரு கதையை ஸ்டார்ட் பண்றான். இந்த டேன் பையன் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில வந்து அண்ணங்காரன் பூமு ஃபேங்குன்னு 2 பேரும் ரவுடி பசங்க கிட்ட வந்து அடி வாங்கிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு டேன் பொறுக்காம என்ன பண்றாங்கன்னா 2 பேர்த்தையும் காப்பாத்தி விட்டான். பரவாயில்லையே சண்டைக்காரனா இருந்தாலும் எங்களையும் காப்பாத்தி விட்டுருக்க, டேய் உனக்கு லைட்டா அடிபட்டுருக்கல, நாங்க வேணா மருந்து போட்டு விட்டுமா அப்படின்னு இந்த பூம் பையன் வந்து கேட்க, சரி போட்டு விடுவாங்கன்னு அக்கறையில போய் இந்த டேன் பையனை உட்கார்ந்து இருக்கான். ஆனா இந்த ஃபேங் வந்து டேனுக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டு விடல. அன்னைங்கார இருக்கான பூமு அவனுக்கு தான் மாத்தி மருந்தை போட்டு விடுறான். அட படுவாயிங்களா கூட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்க, சரியா எனக்கு நானே போட்டுக்கிறேன்னு டேன் வந்து அவனே போட போறான். அவனுக்கு வலிக்குது, வழியில கத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ உனக்கு கவனிக்கவே இல்லைங்க, சரி நான் போட்டு விட்டுமா அப்படியே ஃபேன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை
அப்படின்னு டேன் வந்து கத்த. சரி சரி போட்டு விடுறேன்னு ஃபேங் சொல்ல, போட்டு விடான்னு டேன் சொல்ல, இப்படியே மாத்தி மாத்தி 2 பேருக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு டெவலப் ஆயிருக்கு. சரி இதுக்கு நல்லா எப்படி காதல் டெவலப் ஆச்சு அதை சொல்லு அப்படின்னு பசங்க கேட்க, தெரியலையாடா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருந்தோம், அதுக்கப்புறம் அவனை பார்க்க 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 லவ் ஃபீலிங் வந்து உள்ளுக்குள்ள வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல அவன் இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு தோணிடுச்சு. அதை எப்படி அவன்கிட்ட சொல்றதுன்னு தவிச்சுக்கிருந்தேன். எப்படியோடா ஒரு நாள் வந்து மனசுல உள்ளத அவன்கிட்ட சொல்லிட்டேன், அவனும் ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் தான்டா என் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போகுதுன்னு டேன் வந்து அவன் லவ் ஸ்டோரி கதை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல பசங்க ரொம்ப ஆர்வமா கேட்டுருக்காங்க. இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும் போதே ஃபேங் இருக்காம்ல, அவனும் குளிச்சு முடிச்சுட்டு வர, என்னடா பேசியிருக்கீங்க அப்படின்னு ஃபேங் கேட்க, டேய் வேற என்ன கதை பத்தி சொல்ற, உன் கதையை தான் பேசியிருக்கோன்னு பசங்க சொல்லியிருக்கேங்க. டேய் எப்படா எப்படி நீ வந்து இவ்வளோ லவ் பண்ண அப்படின்னு பசங்க வந்து ஃபேங் கிட்ட கேட்க, அது என்ன சொல்ல, இவன் என்ன லவ் பண்றான்னு ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கும் தெரியும், அதான் எனக்கும் பிடிச்சி போச்சு அப்படின்னு ஃபேங் சொல்ல, அப்படி சொல்லு பேபி, இதான் என்னோட பேபிங்கிறது அப்படி இந்த டேன் பை வந்து ஃபேங் கிட்ட போய் குழஞ்சிக்கிட்டு இருக்கான். இவனு மாதிரியே அப்படி இந்த பன் பை வந்து நடிச்சு காட்டியிருக்கான். என்னடா வேலை உனக்கு, போய் தூங்கு போ அப்படி இந்த டேன் பை வந்து அவனை பத்தி விட்டு ஃபேங் கூட வந்து அப்படியே தூங்கிட்டான். இன்னொரு பக்கம் என்ன, இந்த பீம் பையன் வந்து தூக்கமே வர மாட்டேங்கி, புது இடம் இல்லையா அதான் அங்கங்க சுத்தி இருக்கான். இந்த கே பையன் என்னன்னா பீம் பின்னாடியே சுத்தி இருக்கான். சுத்துறது மட்டும் இல்ல, எப்பா உன் பக்கம் வந்தாலே ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வந்த மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு கே பையன் வந்து ஏகப்பட்ட ஐஸை தூக்கி வைக்கிறான். டேய் 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 நீ என்னை பார்த்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே நீ என்ன இந்த அளவுக்கு பேசிக்கிருக்க அப்படின்னு பீம் கேட்க, எப்பா நம்மளும் சில பேர் பார்த்தாலே தெரியும்ல அவங்க கூட இருந்தா நல்லா பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு தெரியும்ல, எனக்கு உங்க கூட இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவா இருக்குன்னு கே வந்து ஏகப்பட்ட பிட்டை வந்து அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் தெளிக்க தெளிக்க பீம் இருக்காம்ல, பீமும் சிரிக்கிறான். இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பூம் இருக்காம்ல அவனும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனும் பார்க்க பார்க்க வயிறு எரியுது. இந்த விஷயம் எல்லாத்தையும் பூமோட ஃப்ரெண்டு இருக்காம்ல அவனும் பார்க்குறான். அவனோட பேர் வந்து என்ன, பீரு. என்ன மச்சி என்ன விஷயம், நானும் நோட் பண்ணதான் செய்யறேன், ஏதோ நடக்குது, என்னடா என்ன விஷயம் அப்படின்னு பீர் வந்து விசாரிக்க, இந்த பூம் பையனும் பூமுக்கும் பீமுக்கும் நல்லா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி வந்து ரிலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு எல்லா கதையும் பீர் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அடப்படுவாவி இந்த வேலை எப்படா பார்த்து விட்ட, அவனை அடிமையாக்குறேன்னு பேர்ல வந்து பாரு கடைசியில உனக்குள்ள வந்து ஃபீலிங் டெவலப் ஆயிடுச்சு. சரி ஏதோ ஒன்று நீ அவனை லவ் பண்ணுறன்னு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இந்த ஃபீலிங்கை ஒளி மறைவு இல்லாமல் அவன்கிட்ட சொல்கிற வழியை பாருடா, டக்குன்னு சொல்கிறதான் நல்லது. பாரு முந்திக்கிட்ட அந்த கேப்பை வந்து எப்படி எல்லார்கிட்டையும் போல்டாக சொன்னான், அதே மாதிரி நீயே சொல்லணும்டா. உன்னையும் லவ் பண்ண தான் செய்யற, நீ சொல்லுடா. பாரு எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, உனக்கு சப்போர்ட்டிவா நான் இருக்கேன்டா, சரி வா தூங்க போகலாம் அப்படின்னு பீர் வந்து கூப்பிடுறான். இந்த பூம் பையனா வரவே மாட்டேங்கான். இல்லடா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, தனியா இருக்கிறேன்னு பூம் வந்து தனியாவே உட்காந்துருக்கான். அந்த பீரும் போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு பீம் வரான். என்னடா தனியா உட்காந்துருக்க, தூங்க போலையா அப்படின்னு பீம் வந்து கொஞ்சம் பாசமா பூம் கிட்ட பேசுறான்னு போக, இங்க பாரு என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கே தெரிய வரைக்கும் கொஞ்ச நேரம் என்ன வந்து தனியா இருக்க விட்றா அப்படின்னு இந்த பூம் பையன் வந்து இப்படி பேசி விட்டு போயிட்டாங்க. தூங்கும் போதும் பாருங்க 2 பேரும் பக்கத்துல தானே படுத்துருக்காங்க. பூம் பையன் வந்து மூஞ்ச காட்டாம அங்கிட்டாம திரும்பி படுத்துட்டு இருக்கான். பீமுக்கு ஏதோ சரியில்லாத மாதிரியே தோணுது. என்னடா என்ன ஆச்சு, நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னு எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு பீம் வந்து கேக்குறான். பூம் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. பீம் என்ன பண்றான்னா பூமோட தலையெல்லாம் கோதி கொடுக்க, என்ன பண்ற அப்படின்னு பூம் கேட்க, உனக்கு தாலாட்டு பாடுறேன்ப்பா, தலையை கோதி கொடுத்து நல்லா தூங்குவீல அப்படின்னு பீம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படிலாம் பண்ண பூமுக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கதான் செய்யுது. டக்குன்னு பூம் வந்து பீம் கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். சரி என்னை தூங்க வைக்கிறதுக்காக தாலாட்டு பாடணும்னு முடிவு பண்ணிட்டேன், தாலாட்டு எதுக்கு தலையில கோதிக்கிட்டு நீ பண்ணிக்கிட்டு இருக்க, என்கிட்ட வேற ஒளி இருக்குன்னு பூம் என்ன பண்றனா பீம் வந்து ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ற அப்படின்னு பீம் கேட்க, எப்பப்பா புது இடம்பா தூக்கம் வர மாட்டேப்பா, இப்படியே படுத்துக்கிறேனே அப்படின்னு பூம் சொல்றான். சரி இதுதான பார்த்தா ஸ்மெல் நல்லா இருக்கே, உன் பக்கத்துல வரட்டுமா அப்படின்னு இந்த பூம் பையன் வந்து பீம் பக்கத்துல போறான். டே என்னடா பண்ற, கொஞ்சம் அத்து மீறடா, சும்மா வரடா அப்படின்னு பீம் சொல்றான். இருந்தாலும் பூம் வந்து கேட்காம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். பீம் வந்து எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் முடிய மாட்டேங்குது. டே ப்ளீஸ்டா, நீ சரி மற்றதுக்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஓகே, அட்லீஸ்ட் ஒரு குட் நைட் கிஸ் ஆச்சு கூடேன்டா அப்படின்னு இந்த பூம் பை வந்து பீம் கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான்ப்பா.
பீமும் கொடுக்குறான் கிஸ்ஸ, ஆனா என்ன கையை வச்சு மறைச்சு கொடுக்குறான்ப்பா. இதுவே இந்த பூம் பையனுக்கு வந்து லவ் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தானே. பூமுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. பீமை ஹக் பண்ணிட்டு அவனும் தூங்கிட்டான். இந்த ஒரு கியூட்டான சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் தட்டி விட்டுருங்க. பாய்.